5. அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக விட்டுக்கோங்க. இதே ஹைட்டு இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. 10.1 வருது. அதில் மேலே இருந்து 3 இன்ச்சில் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஷேப் போட்டுக்கோங்க. இதிலிருந்து இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருங்க. அளவு உங்களுக்கு நீட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் சென்டர் கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்வளை போடணும். உள்வளை போடுறதுக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சில் விட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பெண்ட் எடுக்கணும். இப்போ இதில் 2 பீஸில் மட்டும் கட் பண்ணணும். அடுத்து நம்ம பேக் கட் பண்ணலாம். கீழே மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதிலிருந்து இடுப்பு உயரம் 13 இன்ச்சு. இந்த 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஷோல்டர் 6 சொன்னேன். இது கொஞ்சம் கழுத்து விரிவாக வைக்க போகிறதுனால 6.25 நான் வைக்கிறேன். அதே 6.25க்கு ஆம்ஹோல் எடுத்துக்கோங்க. செஸ்ட் அளவு உங்களுக்கு 39 சொல்லியிருக்கேன். 39 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9.25 வரும். அந்த 9.25 மார்க் பண்ணுங்கள். ஒம்பதே முக்கால் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து 29.5. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.25 வருது. 7.25 மார்க் பண்ணுங்கள். அடுத்து டாட்டுக்காக ஒரு 1 இன்ச் விடுங்க. அடுத்து சைடு பிடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விடுங்க. மொத்தத்தில் இது 2.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இதில் ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒம்பதே முக்காக்கு அப்புறமா 1.5 இன்ச் வைக்க சொன்னேன். இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 1.5 இன்ச்சும் இந்த சைடில் நம்ம விட்டோம் இல்லையா, அதுவும் கிராஸ் லைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கர்வ் போடணும். கர்வ் போடுறதுக்கு இந்த இடத்துல இப்படியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கர்வ் போடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச்சு வரும். இப்போது நெக்கு டீப் மார்க் பண்ணணும். நெக்கு அகலம் மார்க் பண்ணணும். நெக்கு வந்து நெக்கோட அகலம் வந்து 3.25 இன்ச்சு. இந்த 3.25 இன்ச்சை
இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச்சு. கழுத்துடைய உயரம் 8 இன்ச்சு. இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இப்போ இந்த இடத்துல லைட்டாக நான் கர்வ் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கர்வ் பண்ணி இதை ரவுண்ட் அப்படி எடுக்கிறேன். இந்த இடம் மட்டும் சும்மா மைல்டாக ஒரு கர்வ். இந்த கர்வ் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் மைல்டாக தெரியும். ரொம்ப நான் எடுக்கலை, மைல்டாக எடுத்துருக்கிறேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணணும். பேக் எடுத்துக்கோங்க. இப்போ பேக்கை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு கழுத்துடைய முனை, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், இந்த சைடு இதை மார்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த முனை இப்படியே கொஞ்சமாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வேறு அளவு வரும், அதனால் தனியாக தான் போடணும். இந்த மாதிரி ஷோல்டர், ஆர்ம் ஹோல், சைடு இது வரைக்கும் இதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் வந்து உள்வழி மார்க் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து இதில் ஸ்ட்ரைட்டில் சேர்த்துடணும். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் பார்க்கணும். ஃப்ரண்ட்டு நெக்கு டீப் வந்து 5.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். 5.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதே பாயிண்ட்டும் இங்கேயும் வச்சுக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு டாட்டுடைய உயரம், டாட்டோட உயரம் வந்து இவங்களுக்கு 13 இன்ச் வந்திருக்கு. அந்த டாட் உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து இந்த இடத்துல ஹைட் குறைக்கிறதுக்கு, அதாவது ஷேப்புக்காக ஒரு 1.5 இன்ச் கம்மியாக நான் மார்க் பண்ணுறேன். அதே போல் இந்த சைடும் 1.5 இன்ச்சு கம்மியாக இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போது இதனுடைய இடுப்பு சுற்றளவை நம்ம பார்க்கணும். இடுப்பு சுற்றளவு
29.5 7.25 ஒரு பக்களவுக்கும் நமக்கு வந்தது. அந்த ஒரு பக்களவை இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். 7.25 எடுத்துட்டு 7.25க்கு பார்த்துட்டு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து டாட்டு, இவங்களுக்கு டாட் அகலம் வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு அதாவது 1.5 3 இன்ச்சு பிடிக்க வேண்டிய அளவு அதுக்கு துணி விட்டுருங்க. அடுத்து சைடில் பிடிக்க வேண்டிய அளவு அது வந்து 1.5 இன்ச்சு. நம்ம விடுற அளவு, இங்கே விடுற அளவும் இங்கே விடுற அளவும் அதே தான். இப்போ இங்கே 1.5 இன்ச்சு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சைடில் துணி பத்தலைனாலும் நம்ம இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அதை வெட்டின பிறகு இதே அளவில் நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா சைடில் பத்தலைன்னா கஷ்டம். அதனால் இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இந்த கர்வ் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி அளவு எடுத்து வெட்டும் போது இப்போ கீழே இந்த மாதிரி பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை போடுங்க. போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து அக்கல் வரைக்கும் கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு கீழே எந்த அளவுக்கு நமக்கு துணி தேவைப்படுது அப்படின்றத பாருங்கள். இது மடிப்புக்காக பேக்கில் விட்டதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணது போக இந்த சைடில் நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை பாருங்கள். ஏன்னா இது வந்து இங்கே டாட்டுக்கு வந்துடும். இந்த பிடிக்கிறது இங்கே டாட்டுக்கு வந்துடும். இப்படி வச்சுட்டு பாருங்கள். இங்கே தையலுக்காக கொஞ்சம் விடுங்க. விட்டுட்டு இப்போது இங்கே மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங் போக இந்த பெல்ட்டில் கீழே மடிக்கிறதுக்காகவும் கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியும் கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளியும் எடுத்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு வருது. நம்ம 2 இன்ச்சுக்கு இந்த பெல்ட்டோட உயரம் எடுத்தால் போதுமானது. இப்போ இவ்வளோ எடுத்திங்கன்னா போதுமானது. இப்போ இதுக்கு கீழே அளவு வருதுன்னு பார்க்குறீங்க. இது கீழே ஏன் வருதுன்னா இது கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம். பெல்ட்டில் நம்ம மடித்து தைப்போம். அதுக்காக இந்த இடத்துல கொஞ்சம் துணி நம்ம விடுறோம். இப்போது 2 இன்ச்சு. இப்போ இதே 2 இன்ச்சை நம்ம துணியில் வச்சுக்கலாம்.